ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் நீதானே என் சந்நிதி, அத்தியாயம் 7. அவன் சொல்ல சொல்ல கேட்ட சுமித்ராவுக்கு கண்களில் கண்ணீர் கொட்டியது. இப்போவே அழுகாத, அழுது உன் கண்ணீரை வீணாக்காத. ஏன்னா நீ உன் வாழ்நாள் பூரா நீ அழுகத்தான் போகிற. உன் கல்யாணம் வரையிலான இந்த கொஞ்ச நாட்களாவது நீ சந்தோஷமாக இருந்துக்க போ என்றான். சுமித்ரா அழுத கண்களுடன் திரும்பி நடக்க, ஒரு நிமிஷம் என்றான். திரும்பி நின்று பார்த்தாள். ப்ளீஸ் சுமி, என்னை புரிஞ்சுக்க. நல்ல வாழ்க்கை உன் கண்ணு முன்னால் இருக்கு. அதை வேண்டாமனு உன் குடும்பத்துக்காக தள்ளி விடுற. எங்கே உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. உன்னோட அப்பா உயிரோடு இருந்து உங்கள் குடும்பம் நல்ல வசதியாக இருந்தா நீ உன் மாமனை கட்டிக்க சம்மதிப்பியா? கண்டிப்பாக மாட்டாய். உனக்கு ரொம்ப இலகின மனசு சுமித்ரா. இப்படியெல்லாம் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பறிச்சுக்க மாட்டாய். அந்த பொண்ணுக்காக இறக்கப்படுவாய். இப்போ கூட எதுவும் மாறலை. வீட்டுக்கு போய் நல்லா யோசி. நாளைக்கு படையல் முடிந்து போகும் வரை உனக்கு நேரம் இருக்கு. உனக்காக நானும் காத்திருக்கேன் என்றான். இல்லை, எனக்காக காத்திருக்க வேண்டாம். எதுவுமே மாறப்போவது இல்லை என்றவள் ஓடிவிட்டாள். அதுவரை அவள் வரவுக்காக காத்திருந்த முருகன் அவள் போனதும் உடனே வந்தவன், என்ன மாப்பிள்ள, சுமித்ரா அழுதுகிட்டு போகுது, ஒத்துக்கிருச்சா என்றான். இல்லை, அவளை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க. இத்தனை வருடம் பெத்தவங்க வளர்த்தவங்க சொல்லி சொல்லி அவள் மூலமும் மழுங்கி போய் கிடக்கு. நான் ஒரு வருஷம் முன்னாடியே இவளை காலேஜில் அடிக்கடி வந்து பார்த்து பேசி இருக்கணும். அப்படி பேசி இருந்தால் இவளை சரி கட்டி இருக்கலாம். அவளுக்கும் அவள் மாமனோட அந்த தொடர்பு பிடிக்கலை. ஆனால் குடும்பத்துக்காக பயப்படுறா. அடப்போ மாப்பிள்ள, அவள் மாமன் கண் பார்வையில் தான் அவள் மட்டும் இல்லை, அவள் தங்கச்சியும் இருக்கா. என்ன ஒன்று, அவள் சரியான வாயாடி, இவ பயந்த சுபாவம், வீட்டை விட்டு நகராதவ. சரி விடு, இனிமேல் சுமித்ராவை நினச்சி கூட பார்க்காத. இல்லடா, எப்பவும் நாளை வரை எனக்கு டைம் இருக்குது. பேசாமல் ஆஃபீஸுக்கு லீவு போட்டுட்டே இந்த 2 மாதமும் அவள் பின்னாடி அலைஞ்சு எப்படியாவது அவளை சம்மதிக்க வைக்க போகிறேன் என்றான். வேண்டாம்டா, இந்த விஷப்பரீட்சை அவள் மாமனுக்கு தெரிஞ்சது உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான். இது தேவையா உனக்கு? உன்னோட வேலையை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு இங்கே இந்த ஊரில் தங்கி எதுக்குடா இந்த வேலையத்த வேலை? ஒரு வேளை 2 வருஷம் முன்னாடி அந்த புள்ள பின்னாடி அப்படி சுற்றி வந்திருந்தா கூட அதில் ஒரு அர்த்தம் இருந்திருக்கும். இப்போ அவளுக்கு திருமணத்தை முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ போய் இதெல்லாம் நல்லா இல்லைடா என்று முருகன் சொல்ல, வாடா மச்சான், எவ்வளவோ செஞ்சிட்டோம், இதை செய்ய மாட்டோமா என்று கேட்டபடி முருகனை இழுத்து கொண்டு சாப்பாட்டு கொட்டகை பக்கம் போனான். அதுவரை பல்லை கடித்து கொண்டு நின்ற அகத்தியன், என்னன்னே அவன் இந்த அளவு பேசினா நீங்கள் பேசாமல் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு அப்படியே ஆத்திரம் பொங்கிக்கிட்டு வருது. அப்படியே அவன் மூஞ்சிய மாட்டுத்தண்ணி குளிதாளிக்குள்ளே அமுக்கணும் போல இருக்குது. நீங்கள் என்னடானா அவனையே பேச விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க என்றான். டேய், கொஞ்சம் மூச்சு விட்டு பேசுடா. எதுக்கு இந்த கோபம்? பொண்ணுன்னு இருந்தா சொந்தக்காரனுங்க பார்க்கறது, சைட் அடிக்கிறது, கட்டிக்கலாம்னு நினைக்கிறது, இதெல்லாம் சகஜம்தானே. என்னமோ அவன் மட்டும் புதுசாக ஏதோ செய்யக்கூடாததை செஞ்ச மாதிரி நினைக்கிற. சுமித்ராவை அவனுக்கு பிடிச்சிருக்கு. நேரடியாக அவகிட்ட காதலை சொன்னான், அவ்வளவுதானே. என்னது அவ்வளவுதானே? வா, அவன் தன்னோட காதலை மட்டும் சொன்னானா? கூடவே உங்களை பற்றியும் தரக்குறைவாக பேசினான். எதுக்கு அப்படி பேசணும்? அவன் சொன்ன காதலுக்கு தான் சுமித்ரா பதில் சொல்லிருச்சு தானே. அப்புறம் என்ன? அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட குற்ற உணர்வை தூண்டி விடுறான். இது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது இல்லை. பொண்ணுங்க மனசு ரொம்ப ஆழமானது. இப்போ இவன் பேசின வார்த்தைகள் அந்த ஆழத்துக்குள்ளே போய் தங்கி இருக்கும். நேரம் கிடைக்கும்போது எழுந்து வந்து நம்மளை தாக்கும். தெரிஞ்சே தான் அவன் உங்களை பற்றி இப்படி பேசி இருக்கான். சுமித்ரா அவனோட காதலை ஏற்றுக்கலை. அதுக்காக அவளை எப்படி சாபமிட்டு பேசுகிறான் பார்த்தீங்களா? பைத்தியக்காரியா அலையுமாம். எவ்வளவு கொரூர புத்தி அவனுக்கு! இதெல்லாம் ஒரு காதலா? உண்மையான காதல் சேராது. சேரலைனாலும் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கும் என்று மனம் தாங்காமல் பொரிந்து கொட்டினான் அகத்தியன். விடுடா, சின்ன பையன் ஏதோ ஒரு ஆத்திரத்தில் பேசுகிறான்.
இதை பெருசாக எடுத்துக்க கூடாது. சுமித்ரா அவன் காதலை ஏற்றுக்கிட்டு இருந்தா கூட நாம் அவன் குணத்தை பற்றி யோசிக்கலாம். இப்போ அதுவும் இல்லை. அப்புறம் என்ன, விடு. நாளைக்கு ஒரு நாள் அப்புறம் அவன் போயிடுவான். அவன் எங்கே போகிறான்? அதுதான் 2 மாதம் தங்கி சுமித்ராவை வட்டமிட போகிறானாமே. சுமித்ரா உங்களுக்குன்னு நிச்சயிக்கப்பட்ட பெண். அவளை இப்படி தொந்தரவு பண்ண போறேன்னு சொல்கிறான். நீங்கள் சும்மா இருக்கீங்க? நானா இருந்தால் அவன் மூஞ்சியை பேத்திருப்பேன் என்றான் அகத்தியன். விடுடா, நல்லா படித்து கை நிறைய சம்பாதிக்கிற பையன். ஆள் பார்க்க வாட்ட சாட்டமாக வேற இருக்கான். எப்படி நம்ம பொண்ணுங்க யாருக்காவது பிடிச்சி கட்டி வச்சிடலாம். ஏன் அகத்தி, உன் தங்கச்சிக்கு கூட ஒத்து வரலாமே. நம்ம பையனை நாமளே எதுவும் பண்ணக்கூடாது. அவன் நினைக்கிறது நடக்காதுன்னு அவனுக்கு புரிய வச்சுட்டா வாயை மூடிக்கிட்டு போயிடுவான். விடு என்றான் தீனா. என்னமோ பண்ணுங்க, ஆனால் சுமித்ராவை தனியாக விடாதீங்க. சுமித்ரா மாறமாட்டாள். இவன் பேசி பேசியே அவளை பைத்தியக்காரி ஆக்கிடுவான். முட்டாள். நிச்சயம் பண்ணின பொண்ணுக்கு லவ் சொல்கிறானா என்று திட்டிக்கொண்டே சென்றான். தீனா மெல்ல அந்த இருளை விட்டு வெளியே வந்தவன் ஃபோனை எடுத்து பாலு என்று நண்பனை கூப்பிட்டு, நாளைக்கு சமையலுக்கு எல்லாம் தயாராக இருக்கா? ராத்திரி முழிச்சு சீட்டாடுவாங்க, கேரம் விளையாடுவாங்க, பொண்ணுங்க ஏதாவது விளையாடுவாங்க. எல்லாருக்கும் பானாக்கம் கரைச்சி கொடுக்க சொல்லு. இந்த சூட்டுக்கு கண்ணு முழிக்கிறதுக்கு உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும். டீ காஃபி கேட்குறவங்களுக்கு போட்டு கொடுக்க சொல்லு என்றான். பிறகு மெல்ல யோசித்து கொண்டே பெரியப்பாவின் வீட்டு திண்ணைக்கு வந்தான். பெரியப்பா கண் விழித்து பார்த்து கொண்டு இருந்தார். பார்க்க நடிகர் ராஜ்கிரண் போல இருப்பார். இத்தனை வயசாகியும் அவருடைய கட்டுமஸ்தான உடல் கட்டு இன்னும் தளரலை. இந்த மாதிரி தன் வம்சத்தாரை கூட்டி படையல் போடுவது அவருடைய ஆசை. அவரால் தான் இன்றளவும் இது நடக்கிறது. மற்றவர்கள் எல்லாம் முதலில் இதை ஏனோ தானோ என்று தான் செய்தார்கள். ஆனால் முன்னோர்களை கும்பிட கும்பிட அவர்கள் குடும்பங்களிலும் நிம்மதி, சந்தோஷம் வந்தது. அதைவிட முக்கியமா குடும்ப ஒற்றுமை வந்தது. வருஷத்துக்கு 1.5 நாள், கிட்டத்தட்ட 2 நாள் ஒன்றாக பேசி சிரித்து சாப்பிட்டு குளித்து தூங்கி என்று இதை ஒரு கெட்டுகதராக இளையவர்கள் நினைத்தார்கள். இதில் பல காதல்கள் உருவாகி நிறைவேறியும் இருக்கு, நிறைவேறாததும் இருக்கு. வசதி வாய்ப்பு ஏற்றத்தாழ்வு எல்லாம் இருந்தாலும் யாரும் விலகி போகணும் என்று நினைக்கலை. அதுவும் இந்த இன்டர்நெட் உலகத்தில் இந்த 2 நாள் சந்தோஷம் அடுத்த வருடம் வரை நீடித்தது. அடிப்படையில் மனிதன் அன்புக்கும் அனுசரணைக்கும் ஏங்குகிறவன். என்ன ஒன்று வெளிப்படையாக காட்டுறது இல்லை, அவ்வளவுதான். என்ன பெரியப்பா, எல்லாம் சரியா இருக்கா என்று தீனா கேட்க, தீனா செஞ்சா அதில் எந்த குறையும் வராது என்றார். எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம்தான் என்றான். எல்லாம் சரி, கல்யாணம்னு சொல்கிறாங்க, தேதி குறிச்சாச்சா? இல்லை பெரியப்பா, தேதி குறிச்சிட்டா உங்ககிட்ட சொல்லாமலா என்றான். கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணு, வயசு போகுது. உன் பேருக்கு ஏற்ற மாதிரி நீ தயால பிரபுதான். ஆனாலும் உனக்குன்னு வர்ற பொண்டாட்டி பிள்ளைக்கு 4 சொத்து பத்து சம்பாதிச்சு வைக்கணும். உன்னை மாதிரி இல்லைனாலும் உன் வயசில் நானும் தம்பி தங்கச்சின்னு எல்லாம் பண்ணினவன் தான். அப்போ தெரியலை வயசு போகுதுன்னு. அப்புறம் கல்யாணம் காட்சின்னு பண்ணும்போது, குடும்பம் பெருகும்போது கூடவே பற்றாக்குறையும் வந்துடுது. உனக்கு அப்படி வராது. ஆனாலும் சூதானமாக இரு. இவனுங்க ஒழுங்கா உனக்கு இந்த விழாவுக்கு காசு தர்றானுங்களா என்று கேட்க, முடிஞ்சதை கொடுக்குறாங்க, நான் எதையும் கேட்கறது இல்லை பெரியப்பா என்றவன் அவரிடம் 1 மணி நேரம் பேசிவிட்டு வந்து பார்த்தபோது விசித்திரா அவள் செட்டுடன் ஏதோ விளையாடி கொண்டு இருக்க, சுமித்ரா ஏதோ யோசனையாக இருந்தாள். முகம் களை இழந்து இருந்தது. 2 மணி நேரத்திற்கு முன்பு சிரித்து சந்தோஷமாக இருந்தவள் இப்படி இருப்பது அவனுக்கு வேதனையாக இருந்தது. வேதனைப்பட்டு எதுவும் ஆக போறது இல்லை என்று மனதை தேற்றி கொண்டவனிடம் வந்த கனகம், என்னப்பா வீட்டுக்கு கிளம்பலாமா என்று கேட்க, போகலாமா, எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க என்றவன் நண்பர்களை கூப்பிட்டு, கவனமாக இருங்க, பொண்ணுங்க இருக்காங்க, லவ் பண்ணுற டிக்கெட்டும் இருக்கும், யாரும் தனியாக பார்த்து பேசுகிற மாதிரி ஆகிடக்கூடாது, சரியா? இது என்னடா இது வம்பா போச்சு. இருக்கிற மாமன் புள்ள அத்தை புள்ள அத்தனையும் ஒரே இடத்துல கூடுது. அப்படி கூடும்போது ஒட்டல் உரசல் இல்லாமல் இருக்குமா என்ன? போன வருஷம் நீ சொன்னியேன்னு ஒரு ஜோடியை நாங்கள் பேசவே விடலை.
பேச விடாமல் பண்ணினோம். போகும்போது அப்படியே சாபம் கொடுத்துட்டு தான் போனேன். இப்போ பாரு, இந்த வருஷம் கல்யாணமாகி கையை ஒன்றா கோத்துக்கிட்டு ஒன்றுக்குள்ள ஒன்று கோத்துக்கிட்டு வந்து எங்கள் கிட்ட நக்கல் அடிச்சிட்டு போகுதுக என்று நண்பர்கள் சொல்ல சிரித்த தீனா, யாரு மேகலாவும் பாண்டியுமா? விடு விடு, இதெல்லாம் சகஜம். ஆனால் இங்கே எதுவும் நடந்துடக்கூடாது என்றான். ஏய் சுமி வாடி, மணி 12 ஆச்சு என்றதும் சுமி உடனே எழுந்து வர விசி வாடி என்று 10 நிமிடம் தனம் கூப்பிட்டும் இதோ வரேம்மா என்றாலே தவிர இடத்தை விட்டு நகரலை. கனகம் காரில் ஏறி உட்கார்ந்தார். அக்காவுக்கு போன அடி, அந்த விசி கழுதத வருஷம் வரமாட்டேன்னு அடம்பிடிக்கும் என்று கனகம் சொல்ல அதேதான் நடந்தது. அங்கே அம்மா சுரேஷ் வந்துட்டானா? அவன் வந்தாதான் நான் வருவேன் என்றார். ஏய், அவன் எப்போ வீட்டுக்கு வந்திருக்கிறான்? இப்போ வர வாடி, மாமா காரில் வெயிட் பண்ணுறான் என்றதும் தான் பை பை என்று கையாட்டி விட்டு வந்தாள். என்னை மட்டும் வாடின்னு கூட்டிக்கிட்டு போங்க, நான் இங்கே தங்கினா என்ன என்றவள் மாமன் பக்கத்தில் முன்பக்கம் ஏறி அமர்ந்தவள், ஏமாமா இங்கே தங்கத்தானே இவ்வளவு பெரிய மகால் மாதிரி கட்டி போட்டிருக்கீங்க, அப்புறம் நாமளும் இங்கே தங்கினா என்ன? 6 வருஷத்துக்கு முன்னாடி பழைய வீட்டில் இருக்கும்போதெல்லாம் நான் இங்கே இவங்க கூட தான் தங்கினேன். அப்போ வெறும் கொட்டகை தான், அப்போ கூட தங்கினேன். இப்போ பில்டிங்கே கட்டின பிறகும் விடமாட்டேன்றாங்க என்றாள். அப்போ நீ சின்ன பிள்ளையா இருந்த, அதனால் சரின்னு விட்டுட்டாங்க. இப்போ அப்படி விட முடியுமா சொல்லு? என்னதான் சொந்தக்காரங்க என்றாலும் அப்படியெல்லாம் விடும் காலம் இல்லை இது என்றார் தனம். கட்டிக்கிற முறை உள்ள சொந்தக்கார பையன்களும் இங்கே வந்திருக்காங்க. பெரியவங்க இல்லாமல் இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்லை. யாராவது ஒருத்தன் லவ் பண்ணுறேன்னு வந்து நிற்பான். அவன் குடும்பத்தார் எப்படியோ, தேவையா இது என்றான் தீனா ரிவர்வியூ மிரரை பார்த்தபடி. அவன் சொன்னதை கேட்டு ஒரு நிமிடம் திடுக்கிட்டு பார்த்தாள் சுமித்ரா. அவள் கண்கள் பட்டாம்பூச்சியாய் விரிந்தது. பயத்தில் படபடத்தது. கண்கள் கலங்கியதோ. இவ்வளவு பயம் இருக்கிறவ எதுக்காக அவன் கூட நின்று பேசணும் என்று நினைத்தான். விசித்ரா சிரித்தாள். என்ன சிரிக்கிற என்று அவன் கேட்க, தீனாவோட அக்கா பொண்ணுன்னு தெரிஞ்ச பிறகு இந்த ஊருக்குள்ளேயும் சரி பள்ளிக்கூடத்திலும் சரி எவனும் என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டானுங்க. அப்படி இருக்கிறப்ப இப்போ என்ன பயம் என்றாள். அது அப்படி இல்லை விசி, வெளியே இருக்கிறவன் என்னை பார்த்து பயப்படுவான். ஏன்னா என் அக்கா மகளை ஒருத்தன் தப்பாக பார்த்தாலே காலை கையை வாங்கி விடுவேன்னு பயப்படுவான். ஆனால் இங்கே இருக்கிறவன் எல்லாம் நம்ம ரத்த சொந்தம். பட்டுன்னு இவனுங்களை நான் கை வச்சிட முடியாது. பெரியவங்க கிட்ட சொல்லித்தான் கண்டிக்க முடியும். சொன்னால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ஏதோ முறப்பொண்ணுன்னு பேசி இருக்கிறான், இதை ஏன்பா தப்பாக நினைக்கிற, விட்டுரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தெரியாமல் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு பிறகு அவங்க முகத்தை பார்க்கும்போது நமக்குத்தான் சங்கடம். இந்த ஒத்துமை என்னால் குறையக்கூடாது. ஏன்னா இவங்களுக்குள் வர்ற பல பிரச்சனைகளை சண்டைகளை நான் தீர்த்து வச்சிருக்கிறேன். என்னால், அதாவது உன்னால் ஒரு சண்டை வரக்கூடாதுன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ மட்டுமில்லை, எப்பவும் இதை நீங்கள் 2 பேரும் ஞாபகம் வச்சுக்கணும் என்றான். சுமிதான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகுதே, அப்புறம் என்ன? எனக்கு தான் இந்த கண்டிஷன் எல்லாம் என்றாள்.